காய்ஸ் இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோட் என்ன நினச்சுன்னு பார்க்கலாமா. போஸ்க்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு பார்க்க போஸ் வந்து போயிருப்பான். போஸ் அந்த பொண்ணு வந்து பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டாக தான் ரொம்ப பேசுவாங்க. கார் பேரிட்ட போடுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாகவே வருவான். ஹலோ நான் உங்களுக்கு நான் லிஃப்டாக கொடுத்துருக்கேன், ஏறினதுலேருந்து சைலண்ட்டாகவே வரீங்கன்னு சொன்னோன்னே இல்லைங்க என்ன பேசுறதுன்னே தெரியலங்க அதாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமாட்டா வந்து அவள் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வருவாள். நீங்கள் நல்லா பாடுறீங்கங்கன்னு சொல்லுவாள். சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறம் என் கை கூட பிடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இல்லை அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கை பிடிக்கிறது, இன்னும் இவ்வளோ ஓல்டு ஃபேஷனாக இருக்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பேசுவான். அப்புறமாட்டா வந்து போஸ் வந்து எங்கே உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்பான். சரி நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதால தரேன்னு சொன்னோடனே அவன் வந்து ரிங் வந்து போடுவான். அவன் வந்து ஓகே நைஸ் சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டா சொல்லுவா எனக்கு வந்து பொய் பேசுறவங்களெல்லாம் பிடிக்காது, யார் பொய் பேசினாலும் பிடிக்காது சொன்னேன். நான் பொய்லாம் பேச மாட்டேங்க, உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தெரில, உங்களை பார்த்தா பொய் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிடணும், அதுக்குன்னு எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ஏதாவது பொய் பேசக்கூடாது சொல்லிட்டு எதுவும் என்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. இங்கே வந்து பயங்கரமாக இடி இடிக்குது. தமிழ் வந்து என்ன இப்படி இடி இடிக்குது, இந்த மனுஷன் வேற வெளியில் படுத்திருக்காரே சொல்லிட்டு தனாவை எழுப்பி ஏய் பயங்கரமாக இடி இடிக்குது, போய் உங்கள் மாமாவை எழுப்பி உள்ளே இருந்து படுக்க சொல்லிடணும். ஏன் உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ ஏன் போய் சொல்ல வேண்டியது தானே, உனக்கு தானே நீ மாமா, நீ தானே மாமான்னு ரொம்ப பாசமாக இருப்பீங்க, நீ போய் கூட்டிட்டு வான்னு சொன்னோடனே அவன் என்னாலலாம் முடியாது, உனக்கு வேணுமா நீயே போய் கூட்டு வந்து படுக்க வைப்போன்னு சொல்கிறான். அப்புறமேட்டா மலரை வந்து எழுப்பா, மலர் அக்கா கொஞ்சம் எழுந்துங்களேன், அவரை போய் கூப்பிடுங்களேன்னு சொல்லிட்டு மலரும் தமிழ் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தமிழ் சொல்லிட்டு அவங்களும் படுத்துருவாங்க. சரி எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு அவளும் போய் படுத்துருவா. இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பா எப்படியோ வந்து அவன் வந்து இது இந்நேரம் பார்த்துருப்பான்லடி, ஒரு ஃபோனையும் காணோம் ஆளையும் காணோம் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ போஸ் வரும். போஸ் வந்துட்டு வந்தவொடனே என்னடா அந்த பொண்ணை பார்த்தியான்னு கேட்பாங்க. மருமகளை பார்த்தியான்னு கேளுமா வாய் நிறையான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி கேட்டுன்னு இருப்பாங்க. சாவித்திரியும் தாமரையும் ஒட்டி கேட்டுன்னு இருப்பாங்க. அப்புறமேட்டா சொல்லுவான் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பொய் பேசினா பிடிக்காது போல், பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. மற்றபடி மற்றபடி நாங்கள் ரெண்டு பேரும் லாங் ட்ரைவ் போனோம், நல்லா பேசினா நல்லா பழகுனாமான்னு சொல்லுவாள். இவங்க வந்து இதெல்லாம் கேட்டோடனே இவங்க வந்து சரிடா அவள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா போல், நீ கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை கேட்டிருந்த தாமரையும் சாவித்திரியும் இந்த குடும்பம் இனி இதுங்க எல்லாமே பித்தலாட்டம் தான், அந்த பொண்ணுக்கு பித்தலாட்டம் பிடிக்காதுன்னா இது ஒன்றே போதுமே இதுங்களை பிரித்து விட்றதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. இங்கே வந்து பயங்கரமாக இடி இடிக்கும். மறுபடியும் தமிழ் பயந்துட்டு வந்து அவளே போனாக்கா சேது நல்லா கொரட்டை விட்டு தூங்குவான். எப்படி தூங்குறாரு பாரு, இடி இடிக்கிறது கூட தெரியாமல் சொல்லிட்டு கத்துவா என்னங்கன்னு. ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு சேது எழுந்திருப்பான். நான் கத்துறது கேட்குது உங்களுக்கு, இவ்வளோ இடி இடிக்குது இது கேட்கலையான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது என்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ உள்ளே போடுவான். இல்லை வந்து உள்ளே படுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி உள்ளே கூட்டிட்டு போயிடுவான். அவனும் ஒரு வந்தவொடனே இடி இடிக்கும். இடி இடிச்சோடனே ரெண்டு பேர் தமிழ் வந்து அவனை கட்டி பிடிச்சிப்பான். இங்கே வந்து இடி வந்து குடிசை மேலே வைக்க பொருளை விழுந்து ஃபுல்லாக பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அது தமிழ் பார்த்துட்டு ஐயோ எரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக எல்லாரும் சேர்த்து அணைச்சிருவாங்க. உடனே தானே சொல்லுவா அக்கா எனக்கு கூட தோணலக்கா, நல்ல வேலை நீ வந்து இது பண்ணி காப்பாற்றிட்டக்கா, மாமாவை கரெக்ட் டைம் உள்ளே கூட்டு வந்து படுக்க வச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட எல்லாரும் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.